ஹலோ கைஸ், வெல்கம் டு பிஏ புக் அண்ட் பிஎம் கரியர் கைடன்ஸ். நம்ம இந்த வீடியோவில் டெஸ்ட் 11ல் இருக்க மேக்ஸ் கொஷினுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் 11ல் நம்ம கொடுத்த டாபிக் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா பிஎன்ஆர் பை 100. இதில் எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பினா பிரின்சிபல் அமௌண்ட், என்னென்ன நம்பர் ஆஃப் இயர், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கிடச்சிரும். அண்ட் மோஸ்ட்லி நிறைய கொஷனுக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டேரெக்டாக அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே ஆன்சர் கிடைக்கும். ஒரு சில கொஷின் கொஞ்சம் லென்த்தாக சொல்யூஷன் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை மட்டும் பர்சன்டேஜ் வச்சு சிம்பிளாக ஆன்சர் சால்வ் பண்ணலாம். அது எந்தெந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஷின், ரூபாய் 800 ஆனது தனி வட்டியில் 3 வருடத்திற்கு ரூபாய் 920 ஆகிறது. வருட வட்டி 3% உயர்த்தப்பட்டால் அதே காலத்தில் கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். இதை வந்து டேரெக்டாக அந்த ஃபார்முலா வச்சு போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 800 ருபீஸ் இருக்கா அண்ட் 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 920 ருபீஸாக மாறுது. அப்போ 800லேருந்து 920 மாறுது அப்படின்னா இந்த 800 வந்து பிரின்சிபல்னு எடுத்துக்கணும். இந்த 920 இருக்குல்ல, இந்த 920 அப்படின்றது டோட்டல் அமௌண்ட்டு. டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா எஸ்ஐ ப்ளஸ் பி. ஸோ டோட்டல் அமௌண்ட்லாம் வேறு ஒன்றும் இல்லை, பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்த்து பே பண்ணுறது தான் எனக்கு டோட்டல் அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ 800 இங்கே 920 எவ்வளோ அதிகமாகுதுன்னு பார்த்துட்டு அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்து சால்வ் பண்ணலாம். பட் இதை டேரெக்டாக அப்படியேவும் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா பிரின்சிபல் எப்படி கொடுத்துருக்கான், 800ன்னு கொடுத்துருக்கானா, 920ன்றது டோட்டல் அமௌண்ட்டு. கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா 3 வருஷத்துக்குன்னு கொடுத்துட்டான். இன்னொன்று ஆல்ரெடி ஒரு பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கரெக்டுங்களா? அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டதுனால தான் 800 என்ன ஆகுது, 920ன்னு சேஞ்ச் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறான்னா ஆல்ரெடி இருந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட ஒரு 3% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது ஃபார்முலா படி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 10% கிடைக்குதுன்னா அது கூட என்ன பண்ணணும், +3 ஆட் பண்ணி 13%ன்னு வச்சு மறுபடியும் அகைன் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பட் டேரெக்டாக எப்படி சால்வ் பண்ணலாம்னா பிரின்சிபல் 800 இருக்கா, எப்பயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் எதுலேருந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பிரின்சிபல்லேருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இங்கே 800 ருபீஸ் இருக்கா, அப்போ இதுலேருந்து தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதிலேருந்து தான் அந்த 3% எக்ஸஸாக வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ 800ல் 3% எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். நம்ம பர்சன்டேஜ் ஒரு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம்ல, ஒரு நம்பருக்கு 10% வேணும்னா லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கணும். கரெக்டுங்களா? இதுவே 1% வேணும்னா லாஸ்ட்லேருந்து 2 நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுக்கணும். இங்கே எனக்கு 3% வேணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூவோட 1% என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். 1% எவ்வளோ, 8. அப்போ 3% எவ்வளோ, 8 × 3. ஆன்சர் எவ்வளோ, 24ன்னு கிடைக்குமா? பட் இது வந்து ஒரு வருஷத்துக்கு தான். கரெக்டு தானே? ஆனால் இங்கே எத்தனை வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்கு 24 ரூபானா 3 வருஷத்துக்கு எவ்வளோ அதிகமாகும், 3 4s are 12க்கு 2 ரிமைனிங் 1, 3 2s are 6, 6 + 1 7. அப்போ ஆல்ரெடி இருந்த அமௌண்ட்டு கூட இப்போ எக்ஸஸாக எவ்வளோ ஆட் ஆகிருக்கும்னா ஒரு 72 ருபீஸ் ஆட் ஆகிருக்கும். அப்போ 920 + 72 ஆன்சர் எவ்வளோ, 992 ருபீஸ். ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ₹992. இதை நீங்கள் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா 2 டைம் ஃபார்முலா போடுற மாதிரி இருக்கும். பட் டேரெக்டாக அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா சிம்பிளாக இந்த நம்பருக்கு 3% எவ்வளோ அதிகம் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இங்கே 5% அதிகரித்து உயர்த்தப்பட்டால் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதுக்கு 5% கண்டுபிடிங்க. இங்கே 3% தான் கொடுத்துருந்தான், அதனால் 3% கண்டுபிடிச்சிட்டேன். பட் இது ஒரு வருஷத்துக்கு தான். அவன் எத்தனை வருஷத்துக்கு கேட்டிருக்கான், 3 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சதை இன்டூ 3 பண்ணிங்கன்னா 3 இயர்ஸ்க்கு கன்வெர்ட் ஆயிரும். அப்போ ஆல்ரெடி இருந்த அமௌண்ட்டு கூட ஒரு 72 ருபீஸ் மட்டும் எக்ஸஸாக ஆட் ஆகும். அப்போ 920 + 72 போட்டிங்கன்னா 992 ருபீஸ்னு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், தொகை ரூபாய் 25க்கான தனி வட்டியானது ரூபாய் 16. மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமமாக இருந்தால் அந்த வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, பிஎன்ஆர் பை 100. இப்போ தானே பார்த்தோம். இதில் என்ன பண்ணிட்டான்னா ஒரு தொகை இருக்குது 25 ரூபான்னு. அப்போது பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டான் 25 ருபீஸ்னு. தனி வட்டியானதுன்னு கொடுத்துட்டானா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டா 16. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நம்பர் ஆஃப் இயரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்னும் ஆரும் ஈக்குவல்னு சொல்லிட்டானா நான் இது என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்னோட வேல்யூ எக்ஸ் தான், ஆரோட வேல்யூ எக்ஸ் தான், பை 100. இதில் எதையுமே நீங்கள் கேன்சல் பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா இதை மட்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க. 25 × 1, 25 × 4 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாமா? இது அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும், 16 × 4 = x². அப்போ x = 16 4s are எவ்வளோ, 64. அப்போ ஸ்கொயர் இந்த சைடு வந்துச்சுன்னா ரூட்டாக மாறிடுமா? அப்போ எக்ஸோட வேல்யூ 8. அப்போ நம்பர் ஆஃப் இயர் 8 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. எனக்கு என்ன கேட்டிருக்கான், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்கான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 8%. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், 16 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ரூபாய் 7000க்கு பெறப்பட்ட வருடாந்திர
சாதாரண வட்டி தொகை ரூபாய் 1680 எனில் ஆண்டு வட்டி சதவீதம் 80 அப்படின்னு கேட்டிருக்கானா. சேம் எஸ்ஐ ஃபார்முலா PNR/100 கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணால் அப்படியே டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். 16 மாதம் கொடுத்துட்டானா எப்பயுமே என்னோட வேல்யூ இயரில் தான் இருக்கணும். ஓகேங்களா. மந்த்லியோ டேஸ்லேயோ கொடுத்தாங்கன்னா நீங்கள் இயருக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 7000 ரூபாய் என்னது அசல் தொகை, அது பிரின்சிபல் அமௌண்ட், இன்டூ 16 மாதங்கள்னு கொடுத்துட்டானா அப்போ 16/12. ஏன் போட்டிருக்கேன்னா மந்த்தை இயருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 12ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா. இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாது, ஸோ ஆர் அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் ஃபார்முலாவில் ஒரு 100 இருக்குது. இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்கான், என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 1680 ரூபா. இதிலேருந்து ஆரோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். எது கேன்சல் பண்ணலாம், இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். வேறு இந்த 12ஐயும் 16ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 டேபிளில் 4 3s are 12, 4 4s are 16 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இந்த ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே நியூமரேட்டர் டேரெக்டாக கேன்சல் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல. அடுத்து 4ஐயும் 168 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 4s are 16, 4 2s are 8. அகைன் 7ஐயும் 42வும் கேன்சல் பண்ணால் 7 into 6 times 42 கிடைக்கும். ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. பட் 3ன்றது டிவைடில் இருக்குது. இது ஈக்குவல் டு கந்தானே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஆல்ரெடி இங்கே 6 இருக்கா, 6 into 3 எவ்வளோ 18. அப்போ ஆரோட வேல்யூ என்னென்னா 18%. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 18%. நெக்ஸ்ட் 4th கொஷின். தனி வட்டியில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்காகிறது. அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்கானா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்துப்போம், ஒரு 100 ருபீஸ்னு இருக்குது. அது என்னவா மாறுதுன்னா 3 மடங்காக மாறி இருக்குன்னு சொல்லிட்டேன். 3 மடங்குனா இன்டூ 3 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 300 சேஞ்ச் ஆகுது. இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேங்களா. இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்த அமௌண்ட் தான். இதை வந்து டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு 3 மடங்காக மாறுது. எத்தனை வருஷத்தில், 20 வருஷத்தில். ஸோ 20 இயர்ஸில். இப்போ இதே அமௌண்ட்டு இதே 100 ருபீஸ் என்ன ஆகுதுன்னா 2 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்குறான். 2 மடங்குனா 100 ரூபாங்கிறது எவ்வளோ மாறும், 200 சேஞ்ச் ஆகும். இதுவும் டோட்டல் அமௌண்ட் தான். கரெக்டுங்களா. 3 டைம்ஸ் தான் இன்டூ 3, 2 டைம்ஸ் தான் இன்டூ 2. அப்போ 200 மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்டிருக்கான். இப்போ நீங்களே பாருங்கள், பிரின்சிபல் எப்பயுமே கான்ஸ்டன்ட் தான், சேஞ்ச் ஆகாது. அப்போ இது கூட ஆட் ஆகிற அமௌண்ட் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும். அப்போ 100 கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 300 கிடைக்கும் பாருங்கள். 100 கூட 200 ஆட் பண்ணால் 300 கிடைக்குமா. அப்போ இந்த 200 ருபீஸ் கிடைக்கிறதுக்கு தான் எனக்கு எத்தனை வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது. அப்போ 100 இங்கே 200ன்னு இருக்குல்ல. அப்போ 2 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன். அப்போ 100 கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 200 கிடைக்கும், ப்ளஸ் 100 ஆட் பண்ணால் 200 கிடைக்குமா. சரி, 200 ரூபாய் கிடைக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகுது. அப்போ 100 ரூபாய் கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 10 இயர்ஸ். நெக்ஸ்ட் 5th கொஷின். விஜய் ரூபாய் 10,000ஐ 5% வட்டி வீதத்தில் வைப்பு நிதியாக செலுத்துகிறார். எத்தனை ஆண்டுகளில் 11,000 ரூபாயை அவர் பெறுவார் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 10,000 ரூபாய் இருக்குல்ல, இது வந்து பிரின்சிபல். இந்த 11,000 இருக்குல்ல, இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு. ஓகேங்களா. இங்கே 10,000 கொடுத்துருக்கான். அடுத்து எவ்வளோ மாறுது, 11,000 மாறுது. எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், பிரின்சிபல் சேஞ்ச் ஆகாது. பிரின்சிபல் கூட ஆட் ஆகிற அமௌண்ட் எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும். இப்போ 10,000 கூட எவ்வளோ ஆட் பண்ணால் 11,000 கிடைக்கும், 1000 ரூபாய் ஆட் பண்ணலாமா. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. SI = PNR/100. SIயோட வேல்யூ 1000 கண்டுபிடிச்சிருக்கேன். பிரின்சிபல் கொஷின்லேயே கொடுத்துட்டான் 10,000ன்னு. நம்பர் ஆஃப் இயர் கொடுக்கல, அதுதானே கண்டுபிடிக்கணும். ஸோ N. ஆரோட வேல்யூ கொஷினில் கொடுத்துட்டான் 5%ன்னு டிவைடட் பை 100. எது கேன்சல் ஆகும், இங்கே ஒரு 3 0, இங்கே ஒரு 3 0 கேன்சல் ஆகிடும். அண்ட் இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடுமா. 5 × 2 டைம்ஸ் 10. இப்போ 2 டிவைடில் இருக்குது, ஈக்குவல் டு கந்தானே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போ என்னோட வேல்யூ 2. ஸோ B 2 இயர்ஸ் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஷின். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6,372 ஆகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்கானா. இப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து பிரின்சிபல் கொடுத்துருந்தானா அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் ஆட் பண்ணுறோமோ அதை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துப்போம். கரெக்டுங்களா. பட் இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கல. நான் இந்த செகண்டாக ஒரு ஃபார்முலா சொன்னால ஞாபகம் இருக்கா, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னா இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். இந்த அமௌண்ட்டு தான் கொஸ்டினில் கொடுத்துருக்கான் 6,372. இங்கே பிரின்சிபல் P அப்படியே வச்சுப்போம். SI ஃபார்முலா என்ன, PNR/100. இப்போ ரைட் சைடில் இருக்குல்ல, எது காமனாக இருக்குது, இந்த பிரின்சிபல் காமனாக இருக்கா. காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 1 + NR/100ன்னு கிடைக்கும். இதில் என்னோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டா 3 ஆண்டுகள்னு. ஆரோட வேல்யூ 6%ன்னு கொடுத்துட்டான் பை 100 ஈக்குவல் டு 6372.
இப்போ இது எது கேன்சல் பண்ண முடியும்? இந்த 6ஐயும் 100ஐயும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 3s are 6, 2 into 50 times 100. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணணும். இது கூட மல்டிபிள் பண்ணி அப்படியே ஆட் பண்ணுவீங்களா? 1 + 3 3s are என்ன 9 இருக்குது. இப்போ 50 into 1 50 + 9 எவ்வளோ? 59. இப்போ P into 59/50 equal to 6372 அப்படின்னு கிடைக்கும். எனக்கு தேவை பிரின்சிபல் வேல்யூ மட்டும்தான். அப்போ 6372 into 59/50 இருக்குல்ல, அது ஈக்குவல் டு கன்சைட் வந்துச்சுன்னா 50/59 கிடைக்கும். அப்போ டேரெக்டாக 59 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து 59 அப்படின்றது ஒரு ப்ரைம் நம்பர், கரெக்டுங்களா? ஸோ வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. டேரெக்டாக 59 டேபிளில் தான் டிவைட் பண்ண முடியும். 59 டிவைட் பண்ணிங்கன்னா 59 into 1 time 59, ரிமைனிங் எவ்வளோ? 4 47 இருக்குது. பட் 47 அப்படின்றது 59ஆல் டிவைட் ஆகாது. அப்போ ஒரு 0 போட்டுக்கலாமா? அடுத்து 59 into 8 times போட்டிங்கன்னா 72 கிடைக்கும். அப்போ 108 into 50 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிரின்சிபல் கிடச்சிரும். இங்கே 0 இருக்குல்ல, இந்த 0 மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். அப்படியே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 8s are 40. அப்போ 0 4 5 into 1 5. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 5400. இதையே வந்து நீங்கள் நார்மலாக ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணால் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இல்லை நீங்கள் ஷார்ட்டாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஷனை பிக் பண்ணி அதில் 6% டேரெக்டாக எடுத்து 6% எடுத்திங்கன்னா என்ன மீனிங்? ஒரு வருஷத்துக்கான வட்டியை கண்டுபிடிச்சிட்டிங்க, கரெக்டாக? அதை இன்டூ 3 போட்டிங்கன்னா அப்படி 3 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கிடச்சிரும். அப்போ அது கூட அந்த வட்டி ஆட் பண்ணால் இந்த அமௌண்ட்டு கிடைக்குதான்னு பாருங்கள். அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். ரூபாய் 65,000க்கு ஆண்டு வட்டி 16.2/3% வீதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி ரூபாய் டேஷாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒரே ஒரு ஒர்க் மட்டும் பண்ணணும். என்னன்னா இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். 16/2/3 இருக்குல்ல, இதை நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு மீனிங் என்னென்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ணுவோம், கரெக்டு தானே? அப்போ 3 into 16 48. 48 + 2 50/3%. இதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். SI = PNR/100. என்ன கொடுத்துருக்கான்? 65,000னு கொடுத்துருக்கானா? இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட் 65,000 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான். நம்பர் ஆஃப் இயர் 9 மாதங்கள்னு கொடுத்துட்டான். அப்போ மந்த்தை நான் என்ன பண்ணணும்? இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்னோட வேல்யூ 9 month கிடையாது, 9/12 years அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இன்டூ ஆரோட வேல்யூ என்ன? 50/3% இன்டூ ஃபார்முலாவில் வரும் 100. இதை சால்வ் பண்ணால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். எது கேன்சல் ஆகும்? இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். வேறு இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 3s are 9. அடுத்து 3 into 4 times 12 அப்படின்னு கிடைக்கும். வேறு இந்த 4ஐயும் 15 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 2s are 4, 2 into 25 50. அகெயின் இதையும் 650 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 3s are 6, 2 2s are 4, ரிமைனிங் 1 5, 2 5s are 10. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 325 into 25. இதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். 25 into 5 எவ்வளோ? 125. அப்போ 5 ரிமைனிங் 12. 25 into 2 50, 50 + 12 62ன்னு கிடைக்கும். அப்போ 2 ரிமைனிங் 6. 25 into 3 75, 75 + 6 81. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 8125 rupees. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். ரூபாய் 5,000 அசலுக்கு 18 மாதங்களுக்கு ரூபாய் 750 தனி வட்டி கிடைத்தால் வட்டி வீதத்தை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்கான். சேம் SI ஃபார்மில் தெரியும் தானே? PNR/100. இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவனே கொடுத்துட்டான் 750 ரூபான்னு. பிரின்சிபல் அதான் அசல் தொகை கொடுத்துட்டான் 5,000 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர் கொடுத்துருக்கானா? இயரில் கொடுக்கல, என்ன கொடுத்துருக்கான்? மந்தில் கொடுத்துருக்கான். அப்போ 18 மாதம்னு கொடுத்துட்டானா? அப்போ இயருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா /12 போடணும். இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாது, ஆர் அண்ட் ஃபார்முலாவில் இருக்க ஒரு 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். வேறு எது கேன்சல் பண்ணலாம்? இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். வேறு இந்த 5ஐயும் 75ஐயும் டேரெக்டாக 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 into 1 5, ரிமைனிங் 2 5 5s are 25ன்னு கிடைக்கும். இந்த 12 18 6 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 6 2s are 12, 6 3s are 18. அடுத்து 3 15 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 5s are 15. அப்போ இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 2 டிவைடில் இருக்குது. ஈக்குவலுக்கு தானே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போ 5 2s are எவ்வளோ? 10% தான் ஆரோட வேல்யூ. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 10%. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். ரூபாய் 3,100க்கு 4 வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் வரும் தனி வட்டி ரூபாய் 2,900க்கு அதே காலத்திற்கு அதே வட்டி வீதத்தில் வரும் தனி வட்டியை விட ரூபாய் 40 அதிகமாக உள்ளது எனில் வட்டி விகிதமானது அப்படின்னு கேட்டிருக்கானா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன கொடுத்துருக்கானா? 2 பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது. 3,100 ரூபான்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது, 2,900ன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டால் இதுக்கு தனியாக ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும், இதுக்கு தனியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கரெக்டுங்களா? அண்ட் இதுக்கு தனியாக ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரும், கரெக்டாக? இப்போது இந்த 2 இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, இதுதான் வேல்யூ அதிகம், இது கம்மி. அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும்.
அதுவும் இல்லாமல் ஒரே வட்டி வீதம்னு தான் சொல்லிட்டான் கரெக்டாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு 10% இங்கே ஒரு 10% போட்டிங்கன்னா இதை விட இது வந்து அதிகமாக தான் இருக்கும். 2900க்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட இந்த 3100 ருபீஸ்க்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். அது எவ்வளவு அதிகமாக இருக்குன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டான், 40 ரூபாய்னு. இதை வந்து ஃபார்முலாவில் போட்டால் ஆன்சர் கிடைக்கும். பட் சிம்பிளாக எப்படி போடலாம்னா ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10% எடுங்களேன். இப்போ 3100 ரூபாய்க்கு ஒரு 10% எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கிடைக்கும்? 310 ரூபான்னு கிடைக்கும். 2900க்கு 10% எடுத்திங்கன்னா 290 ரூபான்னு கிடைக்கும். அண்ட் இன்னொன்று நீங்கள் கண்டுபிடிச்சது ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் கரெக்டாக. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே பர் ஆனமில் தான் இருக்கும். இது ஒரு வருஷத்துக்கு. அவன் என்ன கொடுத்துருக்கான்? 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்கான். அப்போ இன்ட்டு 4லாம் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே 290 ரூபா இருக்குது, இங்கே 310 ரூபா இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 20 ரூபா அதிகமாக இருக்கா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 20 ரூபா அதிகமாக இருந்துச்சுன்னா 4 வருஷத்துக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும்? இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 80 ரூபா அதிகமாக இருக்கும். பட் எனக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கணும்? 40 ரூபா தான் அதிகமாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் எடுத்த 10% ஆன்சர் கிடையாது. அடுத்து என்ன பண்ணணும்? இதில் பாதி 5% தான் ஆன்சராக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா பிரின்சிபல் அதாவது இந்த அமௌண்ட் பாதியாக குறைஞ்சதுன்னா இந்த 20ன்றது பாதியாக குறையுமா? அது 10ன்னு குறையும். வேணா செக் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ 310 ரூபாயில் 3100 ரூபாயில் 10% எவ்வளோ? 310. அப்போ 5% 5% எவ்வளோவா இருக்கும்? இந்த 310ல் பாதி தான் 5% கரெக்டாக. அப்போ இதில் பாதி எவ்வளோ? அதாவது 310/2 எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்? 2 × 1 2, ரிமைனிங் 1 2 5 are 10, 2 5 are 10, 155 ரூபாயாக இருக்கும். அதே மாதிரி 290ல் பாதி கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் 10% ஆல்ரெடி எடுத்துட்டோம். இப்போ 5%னா 10%ல் பாதி தானே 5% கரெக்டாக. அப்போ 290/2 போட்டிங்கன்னா இதுக்கான 5% கிடச்சிடும். இப்போ 2 × 1 2, 2 4s are 8, 2 5s are 10. அப்போ 145 ருபீஸ்னு கிடைக்கும். எவ்வளோ அதிகமாக இருக்குது? 10 ரூபா அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு வருஷத்துக்கு. அப்போ 4 வருஷத்துக்கு 40 ரூபா அதிகமாக இருக்கும். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டு ஆன்சர் கரெக்டாக கிடச்சிருக்கு? 5% போட்டால் தான் ஆன்சர் கரெக்டாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 5%. இதை ஃபார்முலாவாக போட்டிங்க அப்படின்னா அந்த பிரின்சிபலை காமனாக வெளியெடுத்துலாம் சால்வ் பண்ணுவோம்ல, சேம் பிரின்சிபல் அப்ளை பண்ணிடுவீங்க. பட் ரெண்டுத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை காமனாக வெளியெடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டிஃப்ரென்ஸ் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வேணும்னா ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறதால பண்ணிக்கோங்க. பட் டேரெக்டாக இப்படி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அண்ட் 10% எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 20 × 4 இங்கே வேணால் சைடில் நோட் பண்ணிக்கோங்க. 310ன்றது 10% ஃபஸ்ட்டு எடுத்து சால்வ் பண்ணி பார்த்தேன். பட் 80 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு, அதான் டிஃபரன்ஸ் கிடச்சிருக்கு. பட் எனக்கு கிடைக்கக்கூடியது 40 ரூபா தான் டிஃபரன்ஸ் கிடைக்கணும். அதனால் 10 அப்படியே பாதியாக குறைச்சிக்கிட்டேன். ஏன் பாதியாக குறைச்சேன்னா 20 பாதியாக குறைச்சா 10ன்னு கிடைக்கும். இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 14 கிடச்சிரும். அண்ட் கிவன் கொஷின்லேயும் 40 ருபீஸ் தான் இருக்குது. அதனால் நான் பாதியாக குறைச்சிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 5%. நெக்ஸ்ட் 10th கொஷின். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்கானா. சேம் நம்ம 3 கொஸ்டின் சால்வ் பண்ணோம்ல, அந்த மாதிரி 100 வச்சும் சால்வ் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறீங்க, ஃபார்முலாவில் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரின்சிபலை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து 3 மடங்குன்னா எத்தனையாக மாறும்? 3x மாறும். அப்போ அமௌண்ட் வந்து 3x. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 2x இன்க்ரீஸ் ஆகுதா? இதை தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2xன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பிரின்சிபல் எக்ஸ்ன்னு வச்சுருந்தேன். நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ? அதுதான் கொடுக்கல கரெக்டாக. அப்போ நம்பர் ஆஃப் இயர் என்னென்னு வச்சுப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 8%/100. அப்போ இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா? இந்த 2ஐயும் 8ஐயும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ்னு கிடைக்கும். 4ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணால் 25ன்னு கிடைக்கும். அப்போ 25 டிவைடில் இருக்குது. ஈக்குவல் டு கன்சைட் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போ என்னோட வேல்யூ 25. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 25 இயர்ஸ். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ரூபாய் 2500க்கு வட்டி ரூபாய் 100 கிடைக்கிறது எனில் அதே வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு அசல் 3200க்கு கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கானா. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்கான்? அசல் 2500 ரூபா. எத்தனை மாதத்துக்கு? 6 மாதத்துக்கு முதலீடு செஞ்சுருக்காங்க. அண்ட் வட்டி எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 100 ருபீஸ் கிடச்சிருக்கு. இப்போ என்னென்னா இந்த பிரின்சிபல் இருக்குல்ல, சேம் எனில் அதே வட்டி வீதத்தில், அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்துக்கும் சேம் தான். 9 மாதங்களுக்கு, இது வந்து 6 மாதத்துக்கு தான், 3 மந்த்ஸ்க்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 9 மந்த்துக்கு கண்டுபிடிக்கிறாங்க. 9 மந்த்துக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேஞ்ச் ஆகுது. எவ்வளோ மாதங்களுக்கு அசல் 3200க்கு கிடைக்கும் வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சேம் இதுக்கும் நம்ம அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா இருக்குல்ல, அதே அப்ளை பண்ணிக்கலாமா? SI = PNR/100. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். இது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது? 2500 ரூபா. இன்ட்ரெஸ்ட்டும் அவனே கொடுத்துட்டான் 100 ரூபான்னு. நம்பர் ஆஃப் இயரில் கொடுக்கல, மந்தில் கொடுத்துருக்கான் 6 மந்த்ஸ்னு. அப்போ 6/12 இயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இன்டூ ஆர்
இதை சால்வ் பண்ணால் ஆரோட வேல்யூ கிடச்சிருமா? அதே ஆறு எடுத்துகிட்டு போய் அடுத்த ஒன்றில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். எது கேன்சல் ஆகும் பாருங்கள். இந்த 100 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து 6 2s are 12, 25 into 4 times 100. அப்போ 4 2s are எவ்வளோ? 8. ஆரோட வேல்யூ 8%. இப்போ இங்கே அகைன் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். எஸ்ஐ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? பிஎன்ஆர் பை 100. இங்கே பிரின்சிபல் எவ்வளோ? 3200. என்னோட வேல்யூ என்னது? 9 months. அவன் மந்த் இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 12 டிவைட் பண்ணணும். இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இன்டூ 100ன்னு கிடச்சிருக்கு. அண்ட் 2 0 2 0 கேன்சல் ஆகிடுமா? வேறு எது கேன்சல் பண்ணிக்கலாம்? அந்த 9யும் 12யும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 3s are 9, 3 4s are 12. அடுத்து 4யும் 8யும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 times 2 3s are 6. 6 into 32, 6 2s are 12, 18 19. அப்போ 192 ஆன்சர் கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ₹192. நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். ஒரு தொகையின் தனி வட்டி 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 235.20. மேலும் வட்டி வீதம் 14% எனில் அத்தொகையின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு தொகை இருக்குது, அது தனி வட்டியில் 3 வருஷம் போட்டிருக்காங்க. அண்ட் ரூபாய் 235.20 மேலும் வட்டி வீதம் 14% எனில் அத்தொகையின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கானா? ஃபஸ்ட்டு பிரின்சிபல் கொடுக்கல, டைரெக்டாக என்ன கொடுத்துட்டான்? இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டான். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 235.20 கொடுத்துட்டானா? அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் டிவைடில் 100 போட்டுக்கலாமா? இதுதான் எஸ்ஐ. இது வந்து ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கேன். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. பிரின்சிபல் எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் இயர் 3ன்னு தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14 தெரியும். பை 100. இந்த 100க்கு 100 கேன்சல் ஆகிடும். வேறு இந்த 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 7s are 21, ரிமைனிங் 2, 3 8s are 24, ரிமைனிங் 1, 3 4s are 12, 0. அகெயின் இந்த 14யும் 7 8 4 0, 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 2s are 14. இங்கே 7 into 1 7, அகெயின் 7 into 1 7, ரிமைனிங் 1, 7 2s are 14, 0. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 5s are 10, ரிமைனிங் 1, 2 6 are 12, 0. பிரின்சிபல் எவ்வளோ? ₹560. டேரெக்டாக கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணாவே ஜஸ்ட் பியோட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இல்லை எனக்கு டேரெக்டாக இப்படி கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா பிரின்சிபல் பியை மட்டும் அந்த சைடு வச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்க வேல்யூலாம் அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து கேன்சல் பண்ணிக்கோங்க. அண்ட் பாயிண்ட்டில் இருக்கும்போது மேபி சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் நான் பாயிண்ட் என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் பை 10 போட்டுக்கோங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் பை 100 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ₹560. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். ஒரு தொகை 24 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் எவ்வளவு? சேம் பிரின்சிபல் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். 4 மடங்காகிறதுனா 4xன்னு சேஞ்ச் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 3x இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஃபார்முலா நோட் பண்ணிப்போம். எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. எஸ்ஐ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 3x. பிரின்சிபல் எக்ஸ்னு வச்சுருந்தோம். நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24 ஆண்டுகள். அப்போ 24 months இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் பை 100. இந்த எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா? 3 24. 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 8s are 24 கிடைக்குமா? 8யும் 100யும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 2s are 8, 4 into 25 100. அப்போ 2/25 இருக்குல்ல, இது ஈக்குவல் டு கன்சைட் போர்ஷன் என்ன ஆகும்? 25/2ன்னு கிடைக்கும். அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 12.5% கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 12.5%. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின். ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டியை காண்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? சேம் பிஎன்ஆர் பை 100. இல்லைனா கொடுத்துருக்கான், பிரின்சிபல் கொடுத்துட்டான் 6750 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்னு சொன்னோம்ல, இது வந்து இயரில் தான் இருக்கணும், மந்த்லியோ இல்லை டேஸ்லேயோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். கரெக்டு தானே? அப்போ மந்த்லேருந்து இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 12ஆல் டிவைட் பண்ணுவீங்களா? அப்போ டேஸ்லேருந்து இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா எதால் டிவைட் பண்ணணும்? ஒரு வருஷத்துக்கு 365 days தானே. அப்போ 365ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இயருக்கு கன்வெர்ட் ஆகிரும். இன்டூ 10/100. 2 0 அண்ட் இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். வேறு 365யும் 675யும் அப்படியே 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். 5 7s are 35, ரிமைனிங் 1, 5 3s are 15. இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 into 1 5, ரிமைனிங் 1 இருக்கும். 5 3s are 15, ரிமைனிங் 2, 5 5s are 25. இப்போ 73 into 3ன்னு போட்டிங்கன்னா 219 கிடைக்கும். டேரெக்டாக இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 135 into 3, 3 5s are 15, 5 remaining 1, 3 3s are 9 plus 1, 10, 0 remaining 1, 3 into 1 3 plus 1 4. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ₹405. ஸோ இந்த கொஸ்டினில் சொன்னது ஒரே ஒரு பாயிண்ட் தான். எப்பயும் போல் எடுத்து அப்ளை பண்ணுறீங்க. பட் என்னன்னா டேஸில் கொடுத்துருக்கிறத இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 365ஆல் டிவைட் பண்ணணும். எப்பயுமே மந்த் இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 12ஆல் டிவைட் பண்ணுறோமில்ல, அதே மாதிரி தான் டேஸ் இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 365ஆல் டிவைட் பண்ணணும். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின். ஆண்டு வட்டி வீதம் 2% வீதம்
3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 300 கிடைக்கும் எனில் அசலை காண்க. அப்படியே ஃபார்முலாலே இருக்கிற வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 300ன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் பிரின்சிபல் எனக்கு தெரியாது. நம்பர் ஆஃப் இயர் 3ன்னு கொடுத்துட்டான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ன்னு கொடுத்துட்டான் பை 100. அப்போ 3 × 100 டைம்ஸ் 300 2ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 50 அப்படின்னு கிடைக்கும். இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5000 ஆன்சர் கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் எவ்வளோ? 5000 rupees. ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 16th கொஷின். ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. இங்கே ஒரே ஒரு ஒர்க்கு தான். லாஸ்ட் கொஷின் மாதிரி எடுத்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுறது தான். எஸ்ஐ ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? PNR/100 தான். பட் என்னன்னா இங்கே நம்பர் ஆஃப் இயர் இருக்குல்ல, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 வருடம் 6 மாதம்னு கொடுத்துட்டான். அப்போ 1/2 இயர்னு எடுத்துக்கலாமா? 1 year 6 monthன்னு இருக்குது. இந்த மந்த்தை இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா பை 12 போடுவீங்க. கரெக்டு தானே? அப்போ 6 2s are 12. அப்போ 1/2ன்னு கிடைக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். பட் இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை நார்மல் ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ 2 × 1 2 + 1 எவ்வளோ? 3/2. அப்போ என்னோட வேல்யூ 3/2. மற்றபடி எல்லாமே சேம் தான். அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிரின்சிபல் எவ்வளோ? 7500. நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ? 3/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 8% பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 2 × 4 × 8. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 3s are 12. அப்போ 75 × 12 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். 12 5s are 60. 0 ரிமைனிங் 6. 12 7s are 84 + 6 எவ்வளோ? 90. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 900 rupees. நெக்ஸ்ட் 17th கொஷின். ஒரு தொகையானது தனிவட்டி முறையில் 10 வருடத்தில் இரட்டிப்பாக வட்டி வீதம் என்னவாக இருக்கும்? எப்பயும் போல தான். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இரட்டிப்பாகன்னு கொடுத்துட்டானா, இரட்டிப்பாகனா என்ன? 2 டைம்ஸ் ஆகுது. அப்போ 2 × எக்ஸ்ன்னு சேஞ்ச் ஆகுது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு மேலே ஃபார்முலா அப்ளை பண்ணிப்போம். எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. எஸ்ஐயோட வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ எக்ஸ்ன்னு தான் எடுத்திருந்தேன். நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோன்னு கொடுத்துருக்கான்? 10 வருடத்தில் கொடுத்துருவோம். அப்போ 10 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க பை 100. எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஒரு 0க்கு 1 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 10 மட்டும்தான் இருக்குது. அதுவும் டிவைடில் இருக்குது. ஈக்குவல் டு கன்சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போ ஆரோட வேல்யூ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்னது? 10%. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10%. நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். 6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி ரூபாய் 90 எனில் அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி விகிதம் எனில் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். ஸோ இதுவும் ஃபார்முலாலையும் யூஸ் பண்ணலாம். பட் டேரெக்டாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே 2 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிடலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு 6% போடுறாங்களா? எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. ஒரு தொகையின் தனி வட்டி ரூபாய் 90. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 19 கொடுத்துட்டான். இப்போ என்ன கொடுத்துருக்கான்னா 6% என்ன ஆகுது? 7% சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? 7% சேஞ்ச் ஆகுது. அண்ட் எத்தனை வருஷமாக மாறுது? 3 வருஷன்றது 6 வருஷமாக மாறுது. அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த 6% இருக்குல்ல, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 3 வருஷத்துக்கு தானே கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு எவ்வளோ? 90 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 30 ரூபான்னு கிடச்சிருக்குமா? ஸோ இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இதை பர்சன்டேஜை மாற்றிக்கிட்டாலும் சரி. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறது தான் ஈஸி. ஒரு வருஷத்துக்கு 6%, 3 வருஷத்துக்கு 6% போட்டதுனால தான் உங்களுக்கு 90 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு. அப்போ 3 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் 90 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 30 ரூபாய். அண்ட் இந்த 6% இருக்குல்ல, இதுதான் ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். கரெக்டு தானே? அப்போ 6% தான் கொடுத்துருந்த அந்த 30 rupees. கொடுத்துருந்தது 90. நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா 1 இயருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு கொஷனில் சொல்லியிருப்பேன். ஒரு பிரின்சிபலுக்கு பர்சன்டேஜ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது ஒரு வருஷத்துக்கு தான் இருக்கும். அதை இன்ட்டு 3 × 4 பண்ணிங்கன்னா 3 வருஷத்துக்கோ இல்லை 4 வருஷத்துக்கோ சேஞ்ச் ஆகும். அப்போ 6% கண்டுபிடிச்சிட்டா ஒரு வருஷத்துக்கு தான் கிடைக்கும். அண்ட் இங்கேயும் கொடுத்துருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 3 வருஷத்துக்கு. அதை 1 இயருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டா 13 கிடைக்கும். அப்போ 6% 13. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணுமா? இதை அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். இதை பர்சன்டேஜில் பார்த்துருப்பீங்க. எதை கேன்சல் பண்ணலாம் டைரெக்டான்னு சொல்லிடுறேன். ஒன்று இந்த வெர்டிகலாக கேன்சல் பண்ணலாம், இல்லைனா ஹரிசாண்டலாக கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த கிராஸாக மட்டும் எப்பவுமே கேன்சல் பண்ணக்கூடாது. கிராஸாக இருக்கிறத மல்டிப்ளை தான் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். 6 × 5 × 30. ரிமைனிங் கிராஸாக இருக்கிறது என்ன பண்ணணும்? மல்டிப்ளை தான் பண்ணணும். இப்போ 7 5 எவ்வளோ? 35. நான் என்ன சொன்னேன்? இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தானே அது. ஒரு வருஷத்துக்கு 35 ரூபாய். எனக்கு என்ன கேட்டிருக்கான்? 6 வருஷத்துக்கு கேட்டிருக்கான். அப்போ இன்ட்டு 6 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 6 5 எவ்வளோ? 30. 0 ரிமைனிங் 3. 6 3 18. 18 + 3 எவ்வளோ? 21. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 210 rupees. நெக்ஸ்ட் 19th கொஸ்டின்.
ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி 10% எனும்போது வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி 15% எனும்போது வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 20 குறைவு எனில் அந்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஃபஸ்ட் என்ன சொல்லிட்டான்னா, ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி 10% ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? கிடைக்கும்போது தனி வட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி 15% என்னும்போது வருடத்தில் கிடைக்கும் தனி வட்டி ரூபாய் 20 குறைவுன்னு கொடுத்துட்டானா, ஒரே அமௌண்ட்டு தான், ஒரே பிரின்சிபலு. 10% ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 15% சொல்லி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், இங்கே 10% இருக்குது, இங்கே 15% இருக்குது. எதுக்கு வேல்யூ கம்மியாக இருக்கும்? கண்டிப்பாக இந்த 10% கண்டுபிடிச்சதுக்கு தான் வேல்யூ கம்மியாக இருக்கும். அதுதான் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கொடுத்துட்டானா, 20 ரூபா கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டான். சரி, பர்சன்டேஜில் எவ்வளோ கம்மியாக இருக்குது? இங்கே 15 இருக்குது, இங்கே 10 இருக்கா? 5% கம்மியாக இருக்குது. அப்போ கொடுத்துருந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து 20 ருபீஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னால, அப்போ இந்த 5% டிஃபரன்ஸ் தான் கொடுத்துருந்த 20 ருபீஸ். எனக்கு என்ன கேட்டிருக்கான், அந்த தொகை எவ்வளவுன்னு தானே கேட்டிருக்கான். நான் பிரின்சிபல் எப்பவுமே என்ன எடுத்துக்கணும், 100% எடுத்துக்கணும். ஏன்னா அதில் பிரின்சிபல் டைரெக்டாக கொடுக்கல. அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு பாருங்கள், ஆன்சர் கிடச்சிடும். இப்போ பர்சன்டேஜ் சிம்பிள் கேன்சல் ஆகிடலாமா? 5 மீன் 20, 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ 100 × 4 எவ்வளோ? 400 ருபீஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 400 ருபீஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் நீங்கள் டேரெக்டாக பர்சன்டேஜ் வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா 2-3 ஸ்டெப்பில் ஆன்சர் முடிஞ்சிடும். ஃபார்முலா போட்டிங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். அசல் ரூபாய் 5000க்கு வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? ஃபஸ்ட்டு தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன? PNR/100. ஃபஸ்ட்டு அசல் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 5000 ருபீஸ். எத்தனை வருஷம்? 5 வருஷம். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? இங்கே பாருங்கள், இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கான், இங்கே கொடுக்காம விட்டுட்டான். 5000க்கு 10% வட்டி வீதம் நீங்கள் கொடுத்துருக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100. அப்போ 2 0க்கு இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ 5 5 சார் எவ்வளோ? 25. அண்ட் இங்கே ஒரு 2 0 இருக்கா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா ஆப்ஷன் சி, 2500 ருபீஸ். நெக்ஸ்ட் 21st கொஷின். ரூபாய் 2000க்கு 2 ஆண்டுக்கு தனி வட்டி ரூபாய் 120 எனில் ஆண்டுக்கு வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். சேம் அதே ஃபார்முலா தான், SI = PNR/100. ஸோ இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 120 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளோ? 2000 ரூபாய்ன்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ பிரின்சிபல் 2000 ருபீஸ். எவ்வளோ வருஷம்? 2 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, R/100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும், ஒரு 0 ஒரு 0 கேன்சல் ஆகிடும். 212 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ் வருமா? அகெயின் 2 6 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும். ஸோ 3% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3%. நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8 வருடங்களில் தனி வட்டி மூலம் 3 மடங்காக வேண்டுமானால் வட்டி விகிதம் என்னவாக இருக்கும்? எப்பயுமே சால்வ் பண்ணுவோம்ல, பிரின்சிபல் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அமௌண்ட் என்னவா மாறுது? 3 மடங்காக மாறுது. அப்போ 3 × Xன்னு சேஞ்ச் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 2x இன்க்ரீஸ் ஆகுதா? இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ SI = PNR/100. SI நான் கண்டுபிடிச்ச வேல்யூ 2x. பிரின்சிபல் எவ்வளோன்னு கொடுக்கல, அண்ட் நான் எக்ஸ்ன்னு எடுத்திருந்தேன், அந்த எக்ஸ் அப்படியே எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 8 வருடங்கள்னு கொடுத்துட்டோம்னா அப்போ 8 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, பை 100. எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இந்த 2ஐயும் 8ஐயும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ், 4ஐயும் 100ஐயும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 25 டிவைடில் இருக்குது. ஈக்குவல் டு கேன்சல் வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ ஆரோட வேல்யூ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஆப்ஷன் டி, 25%. நெக்ஸ்ட் 23rd கொஷின். ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 5 வருடத்தில் ரூபாய் 200 அடைகிறது. அடுத்த 5 வருடத்தில் முதலீட்டு தொகையானது 3 மடங்காகிறது எனில் 10 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷனில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு என்ன ஆகுது? 200 ருபீஸ் கிடைக்குதா? அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன ஆகுதுன்னா முதலீட்டு தொகை 3 மடங்கு ஆகிறதுன்னு சொல்லிட்டான். முதலீட்டு தொகை 3 மடங்கு ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்டும் என்ன ஆகும்? அப்படியே 3 மடங்கு ஆகும். அப்போ × 3 போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 600. அப்போ ஃபஸ்ட் 5 வருஷத்துக்கு ஒரு 200, அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு 600 கிடைக்கும். டோட்டலாக எவ்வளோ? 200 + 600 800 ருபீஸ். அப்போ 10 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 800 ருபீஸ்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 800 ருபீஸ். சேம் இந்த மாதிரி வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதுவும் ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டாம். பிரின்சிபல் 2 மடங்கு ஆச்சுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அப்படியே 2 மடங்கு ஆகும். பிரின்சிபல் 3 மடங்கு ஆச்சுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்? அப்படியே 3 மடங்கு ஆகும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் 24th கொஷின். ஏ மற்றும் பி ஆகிய 2 வங்கிகளில் தனி வட்டிக்கான வட்டியானது 5:4 என்ற விகிதத்தில் உள்ளது. ஒருவர்
தனது முழு தொகையையும் 2 வங்கிகளிலும் அரை வருட வட்டியானது சமமாக இருக்கும்படி பிரித்து முதலீடு செய்கிறார் எனில் அவர் முதலீடு செய்த தொகையானது எந்த விகிதத்தில் இருக்கும். ஸோ கொடுத்துருக்கிற ரேஷியோ என்ன ரேஷியோன்னு புரியுதா? இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட ரேஷியோ. எனக்கு கேட்டிருக்கிறது பிரின்சிபல் ரேஷியோ. ஸோ எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அந்த ரேஷியோ கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் ரேஷியோ எவ்வளோ இருந்துச்சுன்னா ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இங்கே 5:4 இருக்கா? இங்கே ஒரு ரேஷியோ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக வேல்யூ வரணும். அப்போ என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? 4:5 தான் மல்டிப்ளை பண்ண முடியும். இப்போ 5:4 என்ன ஆகும்? 4:5 சேஞ்ச் ஆகும். இப்போ 5 × 4 20, 4 × 5 20. அப்போ என்ன ஆகும்? 1:1. ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக கிடச்சிருச்சா? இதை தான் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க. முழு தொகை 2 வங்கிகள் அரை வருட வட்டியானது சமமாக இருக்கும்படி. ஸோ அரை வருட வட்டியானதுன்னு கொடுத்து அரை வருடம்னா என்ன? ஹாஃப் இயர். ஸோ ஹாஃப் இயர் தான் நம்பர் ஆஃப் இயர். நம்பர் ஆஃப் இயர் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இல்லை எனக்கு இது புரியலன்னா ஃபார்முலா கூட அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு PNR/100. இந்த சைடு என்னது? PNR/100. ஃபஸ்ட்டு இங்கே பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது? 5 பார்ட் இருக்குது. சாரி, பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும், கரெக்டுங்களா? இந்த பிரின்சிபல் P1 வச்சுக்கோங்க, இங்கே பிரின்சிபல் P2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R2. R1ஓட வேல்யூ என்னது? 5. R2ஓட வேல்யூ என்னது? 4. அண்ட் நம்பர் ஆஃப் இயர் ஈக்குவல்னு சொல்லிட்டா அப்போ நம்பர் ஆஃப் இயர் கேன்சல் ஆகிடும். 100 100 கேன்சல் ஆகிடும். ஆனால் இல்லை ஈக்குவலில் தான் இருக்குது. ஏன் ஈக்குவல் போட்டிருக்குன்னு புரியுதா? ஏன்னா ரெண்டுத்துக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவை ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறது P1 × R1ஓட வேல்யூ என்னது? 5 ஈக்குவல் டு P2 × R2ஓட வேல்யூ 4. இப்போ P1/P2 ஈக்குவல் டு 4/5 கிடைக்குமா? 4/5 எப்படி எழுதிக்கலாம்? 4:5 எழுதிக்கலாமா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின், 25th கொஸ்டின். ஆண்டு வட்டி 14% எனவும் 3 ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி ரூபாய் 210 எனில் அந்த தொகை அப்படின்னு கேட்டிருக்கானா? எதுவுமே இல்லை, டைரெக்டாக என்ன பண்ணிட்டான்? ஃபார்முலாவில் இருக்க எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டா எக்ஸப்ட் இந்த பிரின்சிபல் தவிர. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 210 ரூபான்னு சொல்லிட்டான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 14% சொல்லிட்டான். 3 ஆண்டுகளில்னா என்ன? நம்பர் ஆஃப் இயர் 3. பிரின்சிபல் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க? by 100. எது கேன்சல் ஆகும்? இந்த 3யும் 210யும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 17 கிடைக்கும். 14யும் 70யும் 7 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7 × 10, 7 × 2 டைம்ஸ் 14. அடுத்து 2யும் 10யும் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வரும். அந்த 100 இன்சைட் போச்சுன்னா டிவைடில் இருக்கிறது மல்டிபிளில் வந்துருமா? அப்போ 5 × 100 எவ்வளோ? 500 rupees. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 500 rupees இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 500 rupees. ஸோ இந்த எக்ஸ்பிளைன் பண்ண 25 கொஷின்ஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கொஷின் SI = PNR/100 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருப்போம். இது மட்டும் இல்லை, எல்லா கொஷினும் நீங்கள் PNR/100 யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். பட் ஒரு சில கொஷின் ஏன் ஷார்ட்கட் சொன்னோம் அப்படின்னா அது 2 ஸ்டெப்பில் ஆன்சர் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம் பர்சன்டேஜ் வச்சு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா. இல்லை உங்களுக்கு ஏதாவது இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு 25 கொஷின்ஸில் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.